அனைவருக்கும் வணக்கம். வர சனிக்கிழமை, அதாவது வர 8ஆம் தேதி சென்னையில சென்னை புத்தக கண்காட்சி தொடங்க போகுது. எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. நிறைய புத்தகங்கள வாங்கலான்னு. அப்படி நீங்க ஆர்வப்படுறவங்களா இருந்தீங்கன்னா, நீங்க சிறுகதை வாசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, மறக்காம இமயம் அவர்கள் எழுதின தண்டகாரண்யத்தில் சீதை என்கிற சிறுகதை தொகுப்ப கட்டாயம் வாங்கிருங்க. எப்பயுமே இமயம் அவர்களினுடைய படைப்பு எது வந்தாலும் அத நான் உடனே வாங்கி வாசிச்சிருவேன். அப்படிதான் இந்த புத்தகத்தையும் நான் வாங்கி வாசிச்சிருந்தேன். ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. பல உணர்வுகள, பல வழிகள இந்த சிறுகதை தொகுப்புல பதிவு செய்திருக்கிறாரு. ஆ எனக்கு பர்சனலா இமயம் அவர்களுடைய எழுத்துக்கள் ரொம்ப பிடிக்கும். அவருடைய எழுத்துக்கள்ல பயங்கர வீரியம் இருக்கும். நம்ம அன்றாடம் நம்ம வாழ்க்கையில என்ன பார்க்குறோமோ, அத அழகா சிறுகதைகள கொண்டு வந்திருப்பாரு. அப்படி பல உணர்வுகள இந்த கதைகள நிரப்பியிருக்கிறாரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா, எனக்கு இந்த கதைகள்ல "அறுப்புக்கு போன மாடு" அப்படிங்கிற கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தன்னோட மாடு பிடிபட்டது கூட அந்த முதலாளிக்கு பெரிய அவமானமா இல்லாம போயிடும். தான் மாட்ட ஒரு தாழ்த்தப்பட்டவன் பிடிச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த முதலாளி அந்த மாட்ட என்ன பண்றாரு? அப்படிங்கிற ஒரு அந்த என்ன பண்றாரு? அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்குறாங்க? யார பழி வாங்குறாங்கறத அந்த கதையில சொல்லியிருப்பாரு. ரொம்ப உணர்வுபூர்வமா இருந்தது. இந்த கதை இந்த தொகுப்புல பெரிய கதையா இருந்துச்சு. ரொம்ப உணர்வுபூர்வமா இருந்துச்சு. இப்ப அவ்வளோதான் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல பொங்கல் வந்துருச்சுன்னா ஜல்லிக்கட்டு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஜல்லிக்கட்டும் இந்த கதைய நம்ம தொடர்பு பண்ணி படிச்சோம்னா, ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து தண்டகாரண்யத்தில் சீதை. நீங்க இதுவரைக்கும் சீதை இந்த மாரி ஒரு கதாபாத்திரத்த நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. ஏன்னா, ராமனுக்கும் சீதை இப்ப ராமன் வனவாசம் சென்றாரு. கூடயே சீதையும் போனார். லட்சுமணனும் கூட போனாங்க. ஸோ இந்த 3 பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய உரையாடல்கள இந்த கதை மூலியமா எழுப்பியிருப்பாரு. சீதை ராமன பல இடங்கள்ல கேள்வி எழுப்புறார். ரொம்ப முற்போக்கா சீதையுடைய கேள்விகள் இருக்கும்போது, ஆ ரொம்ப வியப்பா இருந்துச்சு. சீதைய இதுவரைக்கும் நம்ம இந்த மாரி பார்த்ததே இல்லையே! நான் எந்த படிப்பிலயும் சீதைய இந்த மாரி நான் பார்த்ததில்ல. ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த தொகுப்பிலேயே நீங்க வாசிக்க வேண்டிய மிக முக்கியமான கதை இந்த தண்டகாரண்யத்தில் சீதைங்கிற கதை. ஆ அடுத்து அடங்காத அழுகை. அந்த கதைய நான் வாசிச்சுட்டுங்க, என்னால எனக்கு என்னால கட்டுப்படுத்த முடியல. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா, அந்த ஒரு பெண் தன்னுடைய மனசுக்குள்ள தன்னுடைய ஊர் பெயர சொல்ல முடியாம அந்த தவிப்பு இருக்கு பார்த்தீங்களா? அந்த தவிப்பு நான் உணர்ந்தேன். ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. பள்ளி மாணவிகள் எல்லாம் சிரிப்பாங்க, என் ஊர் பேர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியா நான் சிறுகதையினுடைய இறுதியில தன்னோட ஊர் பேர அந்த பொண்ணு வெளிப்படுத்தும்போது, அந்த இடத்துல நம்ம அத்தனை பேரும் உடைச்சிருப்பாரு இமயம் அவர்கள். ரொம்ப அழகான ஒரு கதை. அடுத்து சொந்த வீடுன்னு ஒரு கதை. இந்த கதை இன்னைக்கு ச நக ந கிராம பகுதியில இருந்து, இல்ல ஒரு குறைவான வசதிகளுடைய நகர பகுதியிலிருந்து சென்னை போன்ற மாநகரத்துக்கு பணிக்கு சென்ற நபர்கள், ஆ தன்னுடைய அப்பா, அம்மாவ கிராமத்துல இருந்தோ, இல்ல அவங்க இருந்த பகுதியிலேருந்து கூட்டிட்டு போம்போது, அந்த அப்பா, அம்மாக்கள் எப்படி தன்னோட சொந்த ஊர அ மிஸ் பண்றாங்க. அந்த சொந்த ஊருக்கு அவங்களுக்கு என்ன ஒரு பிணைப்பு இருக்கு அப்படிங்கிறத இந்த கதை மூலியமா வெளிப்படுத்தியிருப்பாரு. நான் என்ன அந்த வீடு மேல ஒருத்தருக்கு எப்படி ஒரு ஒரு பிணைப்பு இருக்கும் அப்படிங்கிறத இந்த கதை மூலியமா பேசியிருக்கிறாரு. எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சுச்சு. கடைசியா இயந்திரங்கள் ஒரு கதை. இந்த கதை இன்னைக்கு இருக்கக்கூடிய நகரவாசிகள் அத்தனை பேத்துக்கு பொருந்தும். ஏன்னா இன்னைக்கு நாம எல்லாருமே நம்ம எல்லாம் அடிப்படையில மனிதர்கள் தான். ஆனா நம்ம இயந்திரம் மாரி அ டைம் வச்சு அந்த டைமுக்கு ஏத்த மாரி நம்ம இயங்கிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ நம்மளுடைய இயக்கத்த ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு வீடு, அந்த வீட்ல இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் எப்படி இந்த இயந்திரமான ஒரு சமூகத்துல இயங்கிக் கொண்டிருக்கிறாங்கங்கிறத இந்த கதை மூலியமா பதிவு செய்திருக்கிறாரு. இது மாரி இன்னும் நெறைய உணர்வுகளோட இந்த கதை தொகுப்புல நெறைய வழிகள் இருக்கு, உணர்வுகள் இருக்குது. நீங்க இதுவரைக்கும் நீங்க வாசிக்காத ஒரு உணர்வ இந்த தொகுப்பு நான் குடுக்கும்னு நான் நெனைக்கிறேன். நான் நம்புறேன். அந்த அளவுக்கு இமயம் அவர்கள் ரொம்ப அற்புதமா இந்த கதைகள குடுத்திருக்கிறாரு. ஸோ மறக்காம இந்த புத்தக கண்காட்சியில இமயம் அவர்களுடைய இந்த தொகுப்ப வாசிச்சு பாருங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும். நன்றி.